ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். அது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை செய்கிறீங்களோ, எத்தனை ப்ரெட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அத்தனை முட்டை எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் பொடியாக நறுக்குனது, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, கூடவே கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு கேரட் கூட சேர்க்கலாம், அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் கூட கட் பண்ணி சேர்க்கலாம். இப்போது இது மாதிரி 2 பெரிய ப்ரெட் எடுத்துக்கோங்க. சுற்றி இருக்கிற கார்னரை மட்டும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற ப்ரெட்டை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. லேசாக ஒரு பக்கம் சுட்டதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் உருகுனதும் இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையோட மிக்ஸை சேர்த்துடலாம். 2லேயுமே பாதியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இதை திருப்பி விடலாம். பார்த்தாலே தெரியும், நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்திருக்கும். கார்னர் எல்லாம் இப்படி திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையோட மஞ்சள் கரு மேலே சேர்த்துக்கலாம். உடையாமல் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக மேலே மிளகுத்தூளும் உப்பும் தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சாட் மசாலா விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் சாட் மசாலா கூட சேர்க்கலாம். திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு விட்டுருங்க. மேலே இருக்கிற முட்டை நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு சிலர் ஹாஃப் பாயிலாக சாப்பிட்றதுக்கு விரும்புவீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துலேயே இதை நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கு மேலே மட்டும் உள்ளே நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் துருவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சீஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.